நாம் இப்போ இந்த வீடியோவில் ஜவ்வரிசி ஃப்ரூட்ஸ் டெசர்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்குங்க. இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு ஒரு விசிலுக்கு குக்கரில் வேக வச்சுக்கிங்க. கடல் பாசி வச்சு நம்ம ஜெல்லி பண்ணிக்கலாம். இதற்கு கடல் பாசியை 10 நிமிடம் ஊற வச்சுக்கிங்க. ஊற வைத்து வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணியில் கரையும் வரை வேக வச்சுக்கிங்க. சீனி சேர்க்கணுன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் சீனி இதில் சேர்த்துக்கிடலாம். நான் சேர்க்கலை. ரோஸ் கலர் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடல் பாசி முழுவதுமாக கரைந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கடல் பாசியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஜெல்லி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கண்டா, வெளியில் இருந்தாலே ஆறின உடனே ஜெல்லி ஆயிரும். இதனால் ஆற வச்சுக்கிங்க. இப்போ கஸ்டர்ட் பால் பண்ணலாம். இதற்கு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிக்கிங்க. 1/2 கப் சீனி சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் அல்லது தண்ணீரில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ காய்ச்சிட்டு இருக்க பாலில் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பாலை நன்றாக கலந்து விட்டுக்குங்க. பால் நன்றாக காயணும். இதுபோல் நன்றாக கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் காய்ச்சிய பாலை ஆற வச்சுக்கலாம். கஸ்டர்ட் பால் ஆறியதும் இதில் நம்ம வேக வைத்து எடுத்துள்ள ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். கடல் பாசி ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இதை கத்தி வைத்து நம்ம சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கலாம். ரோஸ் மில்க்லேயே நம்ம இந்த மாதிரி கலர் எடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடித்த கலர் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கடல் பாசி ஜெல்லி ரெடி. இதை நம்ம கஸ்டர்டு மில்கில் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு பனானா சேர்த்துக்கிறேன். சியா சீட்ஸ் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் சியா சீட்ஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனுடன் நம்ம நறுக்கி வைத்துள்ள நட்ஸு சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, கிஸ்மஸ், அத்திப்பழம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை குளிர வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைத்து. 1 மணி நேரம் கழித்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். மிகவும் ருசியான ஜவ்வரிசி கஸ்டர்ட் டெசர்ட் ரெடி. இது போல் செஞ்சு பாருங்கள். ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.